வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் அந்த இயக்குனர் பாலா சாருக்கும், கலைப்புலித்த ஆனந்த் சாருக்கு, அர்ஜுன் சார் மற்றும் அந்த ஆடியோ லான்ச்சு வரப்பெல்லாம் எப்போவுமே வழக்கமாக கீழே தான் வருவோம். சச்சின் தேட்டர் இந்த பெரிய ஸ்க்ரீனில் செகண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இங்கே வந்து பார்த்தா ஒரு கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் நாங்களே யோசிச்சுனுக்கு அந்த நிகழ்ச்சி எப்படி பிரம்மாண்டம் பண்ண போகிறாங்க தெரில அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேசத்தையே இங்கே கொண்டு வந்திருக்காரு அர்ஜுன் சார், மேஜர் முகுந்த் சாருடைய குடும்பம், நாடே இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து பெரிய நிகழ்ச்சி. ரொம்ப எங்களுக்கே கூச்சமாக இருந்தது, உள்ளே உட்காரத்துக்கே கஷ்டமாக இருந்தது, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு நாடே இங்கே வந்திருக்குது. அவருக்கு வந்து அவரோட குடும்பத்தாருக்கு இங்கே வந்திருக்கின்றவங்க அனைவரின் சார்பாகவும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் அந்த குடும்பத்திற்கு நன்றினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சினிமாவில் ஒரு பாட்டு தான் நான் பாடணும்னு நினச்சேன். எழுதக்கூடிய எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு பாட்டு மட்டும் பாடலாம் அப்படின்னு என்னோடய எண்ணம் சின்ன வயசுலேருந்து பாடுந்தால. ஆனால் சினிமாவில் வந்த பிறகு நிறைய பாடல் பாடக்கூடிய காலகட்டத்தில் 2 பாடல் பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது 2 ஆண்டுகளில் நிறைவேறிவிட்டது. ஒன்று வந்து திரைப்படத்தில் ஒரு பக்தி பாடல் பாடணும் அப்படின்னு நினச்சேன். மிக பிரம்மாண்டமான திரைப்படம் இயக்குனர் பாலா சாரோட பரதேசி திரைப்படத்தில் தன்னைத்தானே நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே, மாட்டு தொழுவ கூட்டில் பிறந்த தேவ தூதனாம், ஆட்டு மந்தையை ஓட்டி செல்லும் நல்ல ஆயனாம், காட்டு வழியில் பாதை காட்டும் கன்னி மைந்தனை, பாட்டு பாடி ஆட்டமாடி ஆர்ப்பரிப்போமே. அந்த ஒரு பாடல் வந்து ஒரு பக்தி பாடல் பாடின என்னுடைய எண்ணமே அதுதான். சினிமா 2 பாட்டு பாடினோம். இன்னொன்று படிப்பு சம்மந்தமான விஷயம். இந்த திரைப்படம் ஏதோ கடவுளோட அருளால் அர்ஜுன் சாரோட அவருடைய பார்வையால் எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா என்னோடய குடும்பத்தில் நான் மொத்தம் 7 பேர். என்னுடைய ஃபாதர் இறந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 34 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 44 வயசு ஆகுது. இப்போ 34 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில், அவங்க தான் ஏர்னிங் பர்சன். எங்கள் அம்மா வந்து எங்கள் பெரிய அண்ணன் வந்து அவர் பிஎஸ்சி பிடெக் எம்டெக் டிஐஎஸ் முடிச்சிருக்காரு. இன்னொரு அண்ணன் பிஎஸ்சி பிஏ எம்எல் பிஎல்எம்எல் படிச்சிருக்காரு. அவரும் 4 டிகிரி, அவரும் 4 டிகிரி. நானும் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎல் முடிச்சு இப்போ எம்எல் பண்ணியிருக்கிறேன். என் குடும்பத்தில் எல்லாமே படிச்சிருக்கிறோம். அதில் படிப்பு சம்பந்தமான பாடல் எனக்கு வந்து என்னை பாட வச்சதுக்கு அர்ஜுன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் கவி பேரரசு வைரமுத்து சாரோட வரிகள் யோசித்தே பார்க்க முடியாது யாருமே. அவரெல்லாம் நான் பார்ப்பேன்னா, அவர் பாடல்னால் ஒரு வரினா கோரஸ்னால் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம். ஆனால் கானா பாலாவாகிய நான் வந்து கவி பேரரசு வைரமுத்து சாரோட வரிகள் வந்து பாடினேன். ரெக்கார்டிங்கில் எனக்கு வந்து மிக ஒத்துழைப்பு தந்த அர்ஜுன் சார். அப்படியே என்னுடைய சகோதரர் அர்ஜுன் ஜென்யா அண்ணன், அவர் கன்னட மியூசிக் டேரக்டர் கிடையாது, தமிழ் ஆள் தான். இங்கேருந்து மாறி மாறி போனார் அப்படின்னு சொன்னார். அந்த தமிழ் உணர்வு அவர்கிட்ட இருந்ததால் தான் இந்த படத்துக்கு வந்து சூப்பரான மியூசிக் பண்ணியிருக்காரு. பாடல் வரிகள் வந்து படிக்கிறப்ப அந்த உணர்வு தெரில, ஆனால் போக போக பாடத்தான் எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. அதே நேரத்தில் திடீரென்று இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் கேட்டார். அவருடைய அழைப்பையும் அந்த டோட்டல் அந்த ஜெய்ஹிந்த் டீமோட அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு நான் பெங்களூர் போயிருந்தேன். முதல் நான் 3 லாங்குவேஜில் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜில் வந்து நான் லிப்பிங் கொடுத்துருக்குறேன். மற்ற கன்னடம் தெலுங்கில் வந்து அந்த கோ ஆக்டர்ஸ் கூட இருந்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு சின்ன ரெக்கார்டு தான். அது 3 லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறேன். ஜெய்ஹிந்த் 2 வந்து கல்வியை மக்களிடத்தில் ரொம்ப வேகமாக கொண்டு போவோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் பாடகர், என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன தான் படித்தாலும் பாடினாலும் படிப்பு இல்லைன்னா எதுவுமே முடியாது. இதுதான் இந்த கான்செப்ட். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் படிப்புக்கு நிச்சயமாக தேவை. அதை உணர்த்துகின்ற மிகப்பெரிய திரைப்படம் ஜெய்ஹிந்த் 2. இந்த படத்தில் உழைத்த அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் மற்றும் என்னுடைய அண்ணன் மனோபால் அண்ணன், மயில் சாமி அண்ணன், அடிக்கடி என்னோடய பாடல் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுவார் மயில் சாமி அண்ணன். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வு. மனோபாலன் சொன்ன மாதிரி எந்த திரையுலகமும் எடுக்காத ஒரு வித்தியாசமான முடிவு. அவங்க வீட்டில் போய் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து அவருடைய மகன் மறைந்தும் இன்று மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மிடையே. அவர்கிட்ட போய் கேட்குறதே கஷ்டம். அது எவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு ரீச் பண்ணி இந்த விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்கு கொடுக்க வந்தார். அர்ஜுன் சாருக்கும் அவருடைய திரைப்பட குழுவினருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய மௌனம் ரவி அண்ணன் பிஆர்ஓ அவருக்கும்
பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்தை நல்லா மிக பிரகாசமாக கொண்டு போங்க, எல்லாருக்கும் இது போய் சேரணும் என்பதை உங்களிடம் பணிவுடன் தெரிவித்துக்கொண்டு நான் பாடிய பாடல் வந்து, ஐயா படித்தவரே அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்வி கண் துறக்க வந்த காமராசு வகையராவே, பிச்சை எடுத்தாச்சும் படிக்க வைக்க சொல்றாங்க, பிள்ளைங்க படிப்புக்கு பிச்சை எடுத்தோம் நாங்க, பணக்கார படிப்பு ஏழைக்கும் தாங்க, கல்விக்கு வழி செஞ்சா கடவுள்தான் நீங்க, ஐயா படித்தவரே அஞ்செழுத்து அர்ஜுனரே. ஆன வேலை குதிரை வேலை ஆகி போச்சு படிப்பு, ஆன வேலை குதிரை வேலை ஆகி போச்சு படிப்பு, எங்க ஆஸ்தியெல்லாம் வித்து வித்து அத்து போச்சு பொழப்பு, 3ஆம் கிளாஸ் படிக்கும் முன்னே 3 காணி போச்சு, 7ஆம் கிளாஸ் போகும் முன்னே இருந்த வீடும் போச்சு, இருந்த வீடும் போச்சு, வீணையத்தா வித்து புட்டா சரஸ்வதியாத்தா, அவ பணம் கட்ட முடியாம பரீட்சையிலே தோத்தா, ஐயா படித்தவரே அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்வி கண் துறக்க வந்த காமராசு வகையராவே. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மேஜர் முகுந்த் சார் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொண்டு, ஒரு சின்ன வருத்தம் தான், இந்த படத்தில் 2 பாடல் அப்படின்னு சொன்னாங்க, என் பாடல் மட்டும் பெங்களூரில் ஷூட் பண்ணிட்டு அவரோட பாடல் வந்து ஃபாரினில் ஷூட் பண்ணிட்டார் சார், அது ஒரு சின்ன மனசு வருத்தம் தான், ஏன்னா பயமாக இருக்குது, அவங்க ஹீரோயினுக்கு அந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக்கொள்ள, அதை ஒரு மனசு கஷ்டம், என்ன மனசில் இருக்க சொல்லிட்டு போயிடணும், அப்புறம் வெளியே போயிட்டு பாரு என் பாட்டை வந்து இங்கே லோக்கலில் எடுத்துகிட்டு ஒரு ஃபாரின் போயிட்டான்னு சொல்லக்கூடாது, அது ஒரு சின்ன மனசு கஷ்டம்தான். நன்றி நன்றி.